ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு த சேனல் எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான அட்டகாசமான சுவையில் கருவாட்டு குழம்பு பண்ண போகிறோம், கிராமத்து ஸ்டைலில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பண்ணுற சமையல் எதையுமே ரொம்பவே சுவையை அதிகப்படுத்தி காட்டக்கூடியது என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற நுணுக்கமான விஷயங்கள் தாங்க. அந்த சீக்ரெட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்கு எந்த கெஸ்ட் வந்தாலும் எவ்வளோ நாளாலும் ஞாபகம் வச்சுருக்கக்கூடியது இந்த கருவாட்டு குழம்பு தாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். நம்ம சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். கருவாட்டு குழம்புக்கு நிகர் கருவாட்டு குழம்பு தாங்க. நீங்கள் இதே முறையில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த கருவாடு வாங்கும்போதே நம்ம கடையில் எப்படின்னா மணலாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்து வாங்காமல் நிறைய வெரைட்டி வச்சுருப்பாங்க. நான் பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வந்துட்டு 150 கிராம் நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேங்க. பச்சை மிளகா தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நான் மிளகா சேர்த்துருக்கேன்னு பார்க்காதீங்க, ஆனால் காரம்லாம் அவ்வளோவா இறங்காது. மிளகா வத்தலும் சேர்த்துங்க, அது முழுசாக தான் போட போகிறோம் ரெண்டையுமே. 3 தக்காளி, 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் எடுக்கிறதா இருந்தால் இந்த அளவுக்கு கருவாட்டுக்கு 1/4 கிலோ வெங்காயம்னாலும் எடுக்கணுங்க. இப்போ பச்சை தண்ணியில் தாங்க ஊற வைக்க போகிறோம். சுடுதண்ணியில் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் ஊற வைக்காதீங்க. சுடுதண்ணியில் ஊற வச்சோன்னா பிஞ்சு போயிடும். பச்சை தண்ணிலாம் நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம்னாலும் ஊறட்டும் பச்சை தண்ணியில். நீங்கள் இந்த முறையில் நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா கருவாடு வந்து நல்ல வாசனையாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு உடஞ்சி போகாமல் முழுசாகவே இருக்குங்க லாஸ்ட் வரைக்கும். இப்போ நான் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அடுப்பில் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேங்க. இந்த குழம்பு வைக்கிறது ரொம்பவே சிம்பிளுங்க, ஆனால் டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ அபாரமாக இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ ஓரளவு நான் ஒரு 15 நிமிஷம் கருவாடு வேக வச்சுட்டு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இந்த கருவாடு கொஞ்சம் நேரம் வேகணுங்க. அடுத்து 1.5 ஸ்பூன் தனி மிளகாப்பொடி. நம்ம வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க போகிறது கிடையாது, இது மட்டும்தாங்க இந்த குழம்புக்கு. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே கரைஞ்சி நல்ல ஒரு கெட்டித்தன்மையாயிரும், குழம்பு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வேகட்டும். புளி பாருங்கள், இந்த அளவுக்கு நான் எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்திருக்கேன் 150 கருவாடுக்கு. இப்போ இந்த புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கலாங்க. கழுவிட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கலாம். எப்போயும் புளியை வந்துட்டு கழுவிட்டு ஊற வைங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி இந்த மிளகா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுருங்க. பிச்சு போடக்கூடாது, முழுசாகவே போட்டுருங்க. நான் இப்போ ஒரு 5 மிளகாய் போட்டிருக்கேன். அதில் இந்த குழம்புக்கு வேறு மசாலா பொடி சேர்க்காதனால தண்ணியாக இருக்கும்னு நினைக்காதீங்க, நல்லா கெட்டியாயிரும். இப்போ வந்து தக்காளி போட்டாச்சு. இப்போ இந்த வெங்காயத்தையும் சேர்த்து போட்டு வேக விட்டுலாம். நம்ம இதில் அதிகப்படியான ஆயில் எதுவுமே சேர்க்க போகிறதுங்க, கம்மியாக தான் தாளிக்க போகிறது கிடையாது, கம்மியான ஆயில் தான் சேர்க்க போகிறேன். பாருங்கள், பச்சை மிளகாய் வந்துட்டு இந்த நுனியில் மட்டும் இந்த மாதிரி கீரிக்கோங்க. அந்த வாசனை வந்துட்டு குழம்புல இறங்கி ரொம்ப காரமாக இருக்காது, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெறும் தனி மிளகாப்பொடி மஞ்சப்பொடி மட்டும்தான் நம்ம இதில் போட்டிருக்கோம். இப்போ மூடி வச்சிடலாம். இதை நல்லா வேகட்டுங்க. திறந்து பார்த்துக்கோங்க. திறந்து பார்த்துட்டு நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு பாருங்க. இப்போ புளி கரைச்சல் கடைசியில் தாங்க ஊற்றணும், முதல்ல எக்காரணத்தை கொண்டு ஊற்றிடாதீங்க. நீங்கள் இந்த குழம்பு முடிக்க போகிற டைமில் மட்டும்தான் போடணும். இப்போ உப்பு போட்டாச்சு. உப்பும் புளியும் வந்துட்டு லாஸ்ட்டில் தான் போடணும். முன்னாடியே போட்டிங்கன்னா இந்த கருவாடு வந்துட்டு விரைச்சிட்டு வேகாது. இந்த டைமில் வந்துட்டு நான் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேங்க. இது மட்டும்தாங்க இந்த குழம்புல சேர்க்கக்கூடிய ஆயில், அதுக்கு பின்னாடி எதுவுமே கிடையாது. ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வேறு எந்த குழம்புமே விரும்ப மாட்டீங்க, அந்த அளவுக்கு அபாரமாக இருக்குங்க இதோட டேஸ்ட் வந்துட்டு. இது நல்லா கொதிச்சு பாருங்கள், நல்லா வத்தி வந்துருச்சு. சூப்பராக வீடே இந்த மனம் ஃபுல்லாக பரவி இருக்கு, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு. நல்லா கொதிச்சு கெட்டி தன்மையாகிடுச்சு பாருங்கள் குழம்பு. அந்த வெங்காயம்லாம் நல்லா கரைஞ்சி. நான் ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தேன். இந்த கருவாடு நம்ம ஊற வைக்கும்போது ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா கழுவுனீங்கன்னா அதோட கவுச்சின்னு சொல்லுவாங்களா, அந்த வாடை எல்லாம் போயிடும். சூப்பராக இருக்கும் கருவாடு. நீங்கள் இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா கருவாடுக்குமே இது பொருந்துங்க. சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு கிராமத்து ஸ்டைலில். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.